ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. வெல்கம் டு ஸ்னேகா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்னேகா சமையலில் 2 வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்னர் காஃபி, ரெண்டாவது வந்துட்டு டர்மரிக் மில்க். இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் 2 ஏலக்காய், 5 பெப்பர், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் போடுறேன். இதுவும் போட்டுருங்க. இது போட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அது வந்து 1 கப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு வயிற்று பகுதியில் தான் நிறைய கொழுப்பு சேருது, அங்கே தான் ஃபேட் ரொம்ப ஸ்டோர் ஆகுதுன்னு கவலையாக இருக்குது. ஸோ இந்த காஃபி வந்துட்டு நீங்கள் மிட் மார்னிங்கில் 1 டைம், ஈவினிங் 1 டைம் குடிச்சு பாருங்கள். 2 டைம் வேணான்னா 1 டைம் குடித்தா கூட போதும். கண்டிப்பாக ஃபேட் ரெடியூஸ் ஆகுங்க. வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த காஃபி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிறது கிடையாது, நம்ம டிப்ரெஷனையும் இது கம்மி பண்ணுது, மைண்டை காம் பண்ணுது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து அதோட ஃபீலிங்கை நீங்களே உணரலாம். இப்போ இந்த காஃபி ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வெயிட் லாஸ் ரெசிபி டர்மரிக் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது லோ ஃபேட் மில்க் தாங்க, அதுதான் எடுக்கணும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் எப்போவுமே ரெடிமேடாக வாங்காதீங்க, மஞ்சள் வாங்கி நீங்கள் அரைச்சிக்கிறது தான் நல்லது. ஒரு பட்டை, ஒரு லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகுத்தூள். மிளகும் அப்படி தாங்க, ரெடிமேடாக வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் மிளகு வாங்கி அரைச்சி வச்சுக்க பார்த்துக்கோங்க. இந்த டர்மரிக் மில்க் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் மட்டும் கிடையாது, ஓவரால் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. சில டைம் நீங்கள் டின்னர் சாப்பிட்ற ஐடியா இல்லைன்னா கூட இந்த மில்க்கு மட்டும் சாப்பிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது கோல்டுக்கும் நல்லது, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்துக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இது நைட்டில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கமும் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 2 திராட்சையும் 2 பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டர்மரிக் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் சுகர் எதுவும் சேர்க்க வேண்டாம், கண்டிப்பாக இதில் சேர்க்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி சாப்பிட முடியாதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த 2 வெயிட் லாஸ் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்னேகா சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.